நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இத்தகைய வெற்றியை பெற்றதற்கு என்ன காரணம்? மோடி ஆதரவலையா, காங்கிரஸ் எதிர்ப்பலையா அல்லது வேறு காரணங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாரதிய ஜனதா, காங்கிரஸ் போன்ற தேசிய அளவிலான கட்சிகளை விட மாநில கட்சியான அதிமுகவுக்கு அதிக இடங்கள் கிடைக்க என்ன காரணம் என மக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. மக்கள் கருத்தை பார்க்கலாம். காங்கிரஸ் ஆட்சியினுடைய கொள்கை பெட்ரோல் விலைவாசி, மக்களுக்கு சிறுபான்மை பிரச்சனை, சிலோன் பிரச்சனை மெயினாக தலையெடுத்தது. ஸோ இதுதான் வீழ்ச்சி, வேற ஒன்றும் வீழ்ச்சிக்கு காரணம் கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள் ஆல்ரெடி குஜராத்தில் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இண்டஸ்ட்ரி செக்டர் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் செக்டர் ஆகட்டும், அது ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ அது மாதிரி எல்லா ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் குஜராத்தை மாற்றிய மாதிரியே அவர் என்டையர் இந்தியாவையும் மாற்றி விடுவார் என்று ஒரு நம்பிக்கை. மோடியினுடைய பிரச்சாரத்தை இங்கே நாங்கள் விரிவுபடுத்தலை அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். மற்ற மாநிலங்களில் எடுத்துக்கிட்ட ஒரு பிரச்சார யுக்தி தமிழகத்தில் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிட்டு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கூட்டணி அமைப்பதற்கு அதுக்கான நிறைய வேலைகள் இருந்ததுனால சரியான முறையில் போகணும் அப்படிங்கிறத நம்ம என்னுடைய கருத்தாக இருக்குது. பொதுவாக மக்கள் எல்லாம் போதை மயக்கத்தில் இருக்காங்க. அரசாங்கம் தான் சாராய வியாபாரம் பண்ணுது. ரெண்டாவது, தேர்தல் கமிஷனுடைய அனுமதியோடு, அவங்க உதவியோட 144 போட்டு எல்லாருக்குமே பணம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி காரணங்களால் ஒரு மயக்கத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தமிழக முடிவு. லாஸ்ட் 10 இயர்ஸாக பண்ண அந்த கெட்ட அபிப்பிராயம் அது ஒரு ரீசனு. அண்ட் அவர் 10 இயர்ஸாக 15 இயர்ஸாக அவங்க மாநிலத்துக்கு பண்ணிகிட்டு இருக்க அந்த ஆட்சி நல்லா இருக்குன்றதால அவர் மேலே நம்பிக்கை வச்சு போட்டிருக்காங்க. அதிருப்தி தான் சார் இதற்கு காரணம். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கும் பண்ணலை, மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணலை. மறுவரை ஒரு குஜராத்தில் நல்லா பண்ணிட்டு வராரு. ஸோ அதே தான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மக்கள், நம்மளுக்கும் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இளைஞர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட் போட்டுருக்காங்க. காங்கிரஸ் எதிர்ப்பு அலைன்றது ஏற்றுக்க முடியாது. காங்கிரஸுக்கு எதிர்ப்பு இருக்குது. அந்த எதிர்ப்பை மக்கள் அந்த எதிர்ப்பை உணர்ந்துருக்காங்க. உணர்ந்து நமக்கு ஓட்டு போட்டது 1% தான். ஆனால் மக்களுக்கு அவர் பேரில் நம்பிக்கை. அவரால் இந்த இந்தியாவை உலகளங்கில் உயர்ந்ததாக மாற்ற முடியும்ன்ற நம்புகிறாங்க. 10 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியை மக்கள் வெறுத்து போய் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த மாற்றத்தை நரேந்திர மோடி மூலமாக மக்களுக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு இருந்தது.